வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான அவசர அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த 3 வகை வங்கி கணக்குகள் மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வகையான வங்கி கணக்குகள் மூடப்படும், இதற்கான காரணங்கள் என்ன, வங்கி கணக்குகள் மூடப்படாமல் எப்படி நம்ம இதுல இருந்து தப்பிக்கலாம், இதை பத்தின முழு விவரங்களையும் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது RBI பார்த்தீங்க அப்படின்னா புதிய வங்கி விதிகளை அமல்படுத்தி இருக்காங்க. இந்த ரூல்ஸை பத்தி நீங்க அனைவருமே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். RBI வெளியிட்டிருக்கக்கூடிய பேங்க் ரிலேட்டட் நியூஸ் பப்ளிக் கண்டென்ட் தாங்க, அதாவது பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் தான். இந்திய ரிசர்வ் வங்கி RBI இப்போ சில முக்கியமான மாற்றங்களை சொல்லியிருக்காங்க, அமல்படுத்தி இருக்காங்க. அது என்ன அப்படின்னா புதிய வழிகாட்டுதல்களின்படி இந்த 3 வகை வங்கி கணக்குகள் மூடப்பட வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான கணக்குதாரர்களை இது பாதிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இந்த விதிகளை கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ RBI இப்படி ஒரு புதிய விதிகள் கொண்டு வரதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா வங்கிகளை மேலும் பாதுகாப்பானதாகவும் வெளிப்படையானதாகவும் சேவை மாற்றுவது ஆகும். நீண்ட காலமாக பயன்படுத்தாத கணக்குகள், மோசடி, ஹேக்கிங், பண மோசடி போன்ற அபாயங்களுக்கும் இதனை தடுக்கும் வகையில் RBI இந்த புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. டிஜிட்டல் வங்கி அமைப்பை வலுப்படுத்தவும் வாடிக்கையாளர்களின் பண பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வகையான வங்கி கணக்கு செயல்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ் கணக்கு. அதாவது நிறைய பேர் ஜீரோ பேலன்ஸ் கணக்குகள் அப்படின்றது வச்சிருப்பாங்க. நீண்ட காலமாக பணம் இல்லாமல் இருக்கும் கணக்குகள் மூடப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறான பயன்பாடுகளை குறைப்பதுடன் KYC விவரங்கள் சரியாக உள்ளதா என்பதை வங்கிகள் உறுதி செய்ய உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே உங்கள் வங்கி கணக்கு செயலில் உள்ளதா என்பதை சரிபார்த்து தேவையான நடவடிக்கைகளை உடனே எடுப்பது பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவதா பார்த்தீங்க அப்படின்னா எந்த வகையான வங்கி கணக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா டார்மெண்ட் கணக்கு சொல்லியிருக்காங்க. இது 2வது வகை ஆகும். 2 ஆண்டுகள் அல்லது அதற்கும் மேலாக எந்த பண பரிவர்த்தனையும் நடக்காத கணக்குகள் டார்மெண்ட் கணக்குகளாக கருதப்படுகின்றன. நீங்க பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க, அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு 2 வருஷத்துக்கு மேல ஆகியும் எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் பண்ணாம அப்படியே வச்சிருக்கீங்க அப்படின்னா அது டார்மெண்ட் கணக்காக கருதப்படும். இவ்வகை கணக்குகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படாமல் ஹேக்கர்களுக்கு எளிதாக இலக்காக மாறுகின்றன. அதனால் அத்தகைய கணக்குகள் பயன்பாட்டில் இல்லாவிட்டால் மூடப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வகையான வங்கி கணக்கு என்ன அப்படின்னா செயலற்ற கணக்குகள். அதாவது இன்ஆக்டிவா இருக்கக்கூடிய செயலற்ற கணக்குகள் தான் 3வதா சொல்லியிருக்காங்க. பொதுவாக 12 மாதங்கள் அல்லது அதற்கு மேல் பரிவர்த்தனை இல்லாத கணக்குகள் இந்த வகையில் அடங்கும். இவற்றையும் தவறாக பயன்படுத்தக்கூடும் அபாயம் அதிகமாக உள்ளது. புதிய விதிகளின்படி கணக்குதாரர் சிறிய பரிவர்த்தனை ஒன்றை செய்தால் கூட அந்த கணக்கை மீண்டும் செயலில் வைக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.